ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ 11th மேக்ஸில் எக்ஸசைஸ் 11.4 பார்க்க போகிறோம். 11.4ல் 11th சம்மு ஓகேவா. இப்போ வந்து இன்டகிரேட் சைன் ஸ்கொயர் 5x dx அதுமாரி கொடுத்துருக்காங்க. இப்போ ஈக்குவல் டு நம்ம வந்து அப்படின்னா இந்த ஃபார்முலா சைன் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் 2x/2. 10th ஃபார்முலா கிடையாது, இந்த ஃபார்முலா. சாரி, மாற்றி சொல்லிட்டேன், இந்த ஃபார்முலா ஓகேவா. அப்போது இந்த இது ரெண்டும் இன்ட்டு வச்சுன்னா அப்போ 10x இதில் வந்து 10ஆல் மல்டிப்ளை இருக்குது எக்ஸில். அப்போ இதை டிவைடர் போடுவோமா. இப்போ உங்கள் மல்டிப்ளை 10 இப்போது காஸ் டிகிரி இருக்க இடத்துல எக்ஸு பக்கத்தில் ஒரு நம்பர் இருக்குது, கான்ஸ்டன்ட் இருக்குது. அப்போனா அதெல்லாம் நம்ம டிவைடும் பண்ணணும் ஓகேவா. இப்போது 1/2 கான்ஸ்டன்ட்டை வெளியே எடுத்தாச்சா, போட்டாச்சா. ஈக்குவல் டு 1/2 ப்ராக்கெட்டு, ஏன்னா ரெண்டுத்துக்கும் காமன் தானே அந்த இது. ஏன்னா இதில் வந்து -1 பிரிக்க போகிறோம், ஏன்னா -1ங்கிறது கான்ஸ்டன்ட் ஓகேவா. அப்போது இன்டகிரேட் d of x -1 போடணும் ஒன்று தான் போட்டுக்கோங்க. இன்டகிரேட்டு காஸ் 10x d of x இஸ் ஈக்குவல் டு 1/2 d of x மைனஸ் d of x வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸு. அதுக்கப்புறம் மைனஸு சைனு, ஏன்னா காசுக்கு பதிலாக நம்ம சைன்னு ஃபார்முலா போட்டுக்கலாம் இன்டகிரேட்டில். அதில் நம்ம எப்படி படிச்சிருப்போம் அப்படின்னா காஸ் ஈக்குவல் டு மைனஸ் சைன்னு படிச்சிருப்போம் டிஃபரன்சியேஷனில். இதில் வந்து காஸ் ஈக்குவல் டு சைனு tx/t, அதுக்கப்புறம் ஒரு கான்ஸ்டன்ட்டு சி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 13 சம் பார்ப்போம். இதை வந்து இன்டகிரேட் e⁻x log a, அடுத்து e⁻x d(x) கொடுத்துருக்காங்களா. இப்போ கொடுத்துருக்க டைமுக்கு எழுதுங்க. இன்டகிரேட்டு log இந்த எக்ஸில் இங்கே லாகுக்கு முன்னாடி இருந்த வரைக்கும் அதை பவர் எழுதிக்கலாமா. இப்போ a⁻x e⁻x d(x) ஈக்குவல் டு இன்டகிரேட் இந்த ஈவும் இப்போ நம்ம லாகும் ஈவும் ஈக்குவல்னு சொல்லுவோம். எப்படின்னா லாக் இருக்கிற இடத்துல ஈன்னு போட்டு நம்ம நிறைய சம் முடிப்போம், ஈனா லாகுன்னு போடுவோம். அப்போ ரெண்டு ஈக்குவல் தானே, அப்போ ரெண்டும் பவரில் இருக்குது அப்படின்னா அதை 1ன்னு வேல்யூவை போட்டுக்கோங்க. e⁻ லாக் பவர் இ அப்படின்னாலே அதோட வேல்யூ வந்து 1 சரியா. அப்போது ax a⁻x e⁻x d(x). அப்போ a⁻x e⁻x காமனாக எக்ஸை வெளியே எடுக்கலாமா. காமனாக வந்து எக்ஸை ஒரே இதில் போட்டிருக்குங்க. அப்போது நான் முதல்ல சொல்லியிருப்பேனா என்னன்னு தெரில, ஆனால் இப்போ பவரில் எதுக்கு வந்து எக்ஸு வந்து இருந்தாலுமே அதுக்கு வந்து லாகை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணணும் டிஃப்ரென்சியேஷனில். அதே இன்டகிரேஷன் வரும்போது அதை வந்து டிவைட் பண்ணணும் ஓகேவா. அப்போது ae⁻x/log, அதுக்கப்புறம் அந்த ஏஇ வந்து மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ஏஇ + சி, அவ்வளோதான். புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். புரியலைன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், கொஞ்சம் இப்படியாவது கூட்டணும். இப்போ வந்து இதில் 8th சம் பார்க்க போகிறோம். 8th சம் எப்படின்னா இப்போ sin ஸ்கொயர் x/1 + cos x d(x) இன்டகிரேட்டு. அப்போது இன்டகிரேட்டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர், அதாவது இந்த ஃபார்முலா sin ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர், இல்லைனா sin ஸ்கொயர் + காஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 அதுமாரி எடுத்துக்கலாம். கீழே 1 + காஸ் ஸ்கொயர் இருக்குது. இது என்ன ஃபார்முலா மாதிரி இருக்குது, a² - b². 1க்கு ஸ்கொயர் போட்டாலும் 1 தான், அதனால் a² - b² ஃபார்முலாவில் எடுத்து 1 + a + b × a - b. இது வந்து கேன்சல் ஆயிரும். அப்போது 1 மைனஸ் அது மட்டும் தான் இருக்கும். அப்போ அதை இன்டகிரேட் பண்ணணும். இன்டகிரேட் பண்ணும்போது 1 வந்து கான்ஸ்டண்ட்டாக வெளியே எடுத்துருவோம். அப்போ d(x) 1, இங்கே வந்து 1 இருக்குது. இதில் வந்து மைனஸையும் கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துருக்கோம். அடுத்து காசு எக்ஸ் மட்டும் தான் இருக்குது, இங்கே d(x) போட்டு கொடுத்தோம். இப்போ ஈக்குவல் டு d(x) நம்ம வந்து இன்டகிரேட் பண்ணால் எக்ஸு மைனஸ் காசை போனோம்னா சைனு, இங்கே மைனஸ் இருக்கிறனால மைனஸ் சைனு எக்ஸு ப்ளஸ் ஒரு கான்ஸ்டன்ட்டு. அவ்வளோதான். புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன்.